திருவள்ளூர் மற்றும் சுற்றியுள்ள பகுதிகளில் குறைந்த விலையில் வீட்டுமனைகள் மற்றும் விவசாய நிலங்கள் விற்பனைக்கு உள்ளன. தொடர்புக்கு 9952623215. தொடர்புக்கு 9952623215. வணக்கம். நம்ம ஏரியா டிஜிட்டல் செய்திக்காக செய்தி வாசிப்பாளர் சாந்தி சிவா. பட்டியலின மாணவி மீது வன்கொடூர தாக்குதல் நடத்தியவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்காதது, தேர்தல் வாக்குறுதிகளை முழுமையாக நிறைவேற்றாதது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி திமுக அரசை கண்டித்து திருவள்ளூரில் அதிமுக சார்பில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தின் முடிவில் அதிமுக கொடிகளை புயல் வீசுவது போல வீசி சென்றது காண்போருக்கு அதிருப்தியை ஏற்படுத்தியது. திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே அதிமுக மேற்கு மாவட்டம் சார்பில் மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான PV ரமணா தலைமையில் 1000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு திமுக அரசை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர். ஆர்ப்பாட்டத்தின் போது பட்டியலின பெண் மீது வன்கொடுமையை ஏவி கொடூர தாக்குதல் நடத்திய பல்லாவரம் MLA கருணாநிதியின் மகன், மருமகள் ஆகிய மீது பாராபட்சம் இன்றி நேர்மையான முறையில் விசாரணை நடத்த தவறிய திமுக அரசை கண்டித்தும், கஞ்சா கொலை கொள்ளைகளால் பெருகிவிட்டதாகவும் சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டை காக்க தவறிய திமுக அரசை கண்டித்தும், வீட்டு வரி, மின் கட்டணம், குடிநீர் வரி, பதிவு கட்டணத்தை உயர்த்தியதை கண்டித்தும், அரசு ஊழியர்கள் மற்றும் போக்குவரத்து ஊழியர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த தவறியதை கண்டித்தும், அதிமுக அரசின் மக்கள் நல திட்டங்களை தடுத்து நிறுத்தியதை கண்டித்தும், நீட் தேர்வை ரத்து செய்வதாக பொய்யான தேர்தல் வாக்குறுதி அளித்து மாணவர்களை ஏமாற்றி விட்டதாகவும், முஸ்லிம் கிறிஸ்தவ மக்களிடம் பொய் வாக்குறுதிகளை அளித்து ஏமாற்றி விட்டதாக திமுக அரசின் மீது அதிமுகவினர் குற்றச்சாட்டை முன்வைத்தனர். இந்நிகழ்ச்சியில் மாநில, மாவட்ட, நகர, ஒன்றிய கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்தின் முடிவில் அதிமுக கொடிகளை குப்பையில் வீசுவது போல் கையில் வைத்திருந்த பெண்கள், ஆண்கள் மேடை அருகே சாலையோரம் வீசி சென்றனர். இதுபோல் கட்சி கொடியை இழிவுபடுத்துவது போல் வீசி சென்றது அக்கட்சி பிரமுகர்கள் பலரையும் அதிருப்தியில் ஆழ்த்தியது. இதுகுறித்து அதிமுக பிரமுகர் ஒருவரிடம் கேட்டபோது, உண்மையான அதிமுக தொண்டர்கள், நிர்வாகிகள் யாரும் இதுபோல் கொடியை இழிவுபடுத்த மாட்டார்கள். அதுபோல் கொடியை வீசி சென்றவர்கள் காசுக்காக வந்த கூட்டமாக இருக்கலாம் என்றார். இச்செய்தியை குறித்து உங்களது விமர்சனங்களை நம்ம ஏரியா டிஜிட்டல் செய்தி வரவேற்கிறது. நம்ம ஏரியா டிஜிட்டல் செய்தியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நிர்வாகத்தினற்ற ஸ்டாலின் அரசை கண்டிக்கின்றோம். வேண்டும் வேண்டும் நீதி வேண்டும். திமுக MLA கருணாநிதியின் குடும்பத்தினால் வன்கொடுமைக்கு ஆளான பட்டியலின மாணவிக்கு நீதி வேண்டும், நீதி வேண்டும். போராட்டம், போராட்டம், இது போராட்டம். நியாயம் கிடைக்க போராட்டம். கண்டிக்கின்றோம், கண்டிக்கின்றோம். விடியா திமுக அரசை கண்டிக்கின்றோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.